சரி, ஓகே ப்ரோ. இன்னைக்கு என்ன அது? ஏபியில் ரெக்கரிங் இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ. சரி, ஓகே. ஓகேவா? ம். நெக்ஸ்ட் பேட்ச் பேமெண்ட் பார்த்துடலாம். ஓகே. பேட்ச் பேமெண்ட்க்கு முதல்ல ரெக்கரிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன் ப்ரோ எப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்ச் பேமெண்ட் போகிறேன். ம். ரெக்கரிங் இன்வாய்ஸஸ்க்கு ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ மல்டிபிள் இன்வாய்ஸ் வந்துட்டு ஒரே டைம்ல கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ரேஞ்சும் நீங்கள் மல்டிபிள் பீரியட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பீரியடுக்கு ஒன்று, அடுத்த பீரியடுக்கு ஒன்று, அதுக்கு அடுத்த பீரியடுன்னு சொல்லி. அதுதான் ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெண்ட், எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறது மந்த்லி ஒன்ஸ், எவ்ரி மந்த் ஒன்ஸ் பே பண்ணுறீங்களா? அதுவுமே உங்களுக்கு ஒரு ரெக்கரிங் இன்வாய்ஸ் தான். அது ரெக்கர் ஆகிட்டே இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு இபி பில்ஸு, அதெல்லாமே இதுதான். இப்போது இது எதுக்காக யூஸ் ஆகுது ரெக்கரிங் இன்வாய்ஸ்னா, ஒவ்வொரு மந்த்தும் ரிப்பீட்டடாக நம்ம அதே இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே டைமே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா மல்டிபிள் பீரியட்ஸ்க்கு நம்ம அந்த பீரியட் வரப்போ அந்த இன்வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரெக்கரிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா ப்ரோ? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, கிளியர். ஓகே. ரெக்கரிங் இன்வாய்ஸ்க்கு பேபிள்ஸ் போயிட்டு இன்வாய்ஸ் போயிடுங்க. முதல்ல ரெக்கரிங் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேபிள் கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதை கிரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். செட்டப்ஸ்க்கு போகணும். கேலண்டர்லாம் கிரியேட் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் போயிட்டு பேபிள் கேலண்டர்னு இருக்கு. மேனேஜ் பேபிள் கேலண்டர். பேபிளா பேபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பேபிள்ஸ் மேனேஜ் பேபிள் கேலண்டர்னு இருக்கும் ப்ரோ. அதில் போயிட்டு நீங்கள் கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, ரெக்கரிங்க்கு இவங்களா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நான் ஒரு கேலண்டர் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். பியூடி ரெக்கரிங். ரெக்கரிங். ஓகே, ஆர்இசின்னு மட்டும் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனும் அதே போடுறேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் டேர்ம்ஸ். இது கேலண்டர் டைப் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் டேர்மில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எந்த டைப்புக்காக கிரியேட் பண்ணுறோன்னு இருக்கும். ஓகேவா? அதை பேமெண்ட் டேம் எடுத்துகிட்டு ஜென்ரல் பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி வச்சிடலாம். கேலண்டர் டைப்பை பேமெண்ட்டுக்காக நம்ம பண்ணல இந்த கேலண்டர். இதுலேயே டைப் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்வாய்ஸ் தானே கிரியேட் பண்ணுறோம், அதனால நான் ஜென்ரல் பர்பஸ் கொடுக்குறேன். இதை பே பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் டேம் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி. நான் மந்த்லி மந்த்லிக்கு தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன், அதனால் மந்த்லி. இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் டேட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நான் ஸ்டார்ட் டேட் வந்து இந்த கேலண்டர் ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஜனவரி 1, 2026. நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரேட் பீரியட் கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்கே கீழே ஒவ்வொரு பீரியடும் ஜென்ரேட் ஆகிடும். ஜான்லேருந்து டிசம்பர் வரை வந்திருக்கா? ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இதில் ஆட் இயர் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இது மட்டும் போதும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. கேலண்டருக்கு 1 இயருக்கு மட்டும் போதும். 1 இயர் கிரியேட் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா இந்த பீரியட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பேபிள்ஸ் போயிட்டு கிரியேட் பண்ணலாம். ரெக்கரிங் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? இன்வாய்ஸஸ் போயிட்டு இப்போ டாஸ்கில் கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, மூணாவதா.
அதை கிளிக் பண்ணால் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் ஆகும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. எக்ஸல் சீட் தெரியுது ப்ரோ. இப்போ உங்களுக்கு. தெரியுது. ஓகே ப்ரோ. இப்போ இதில் நான் யூசர் நேம் போடுறேன். எந்த யூசரை நான் யூஸ் பண்ணுறனோ அந்த யூசர் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் ஓகே. இப்போ இன்வாய்ஸ்க்கு நான் இந்த ரெக்கரிங் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ பியூ சூஸ் பண்ணணும். இப்போ பியூக்கு ஓ இந்த வேல்யூ டசின்ட் ஓகே டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே ப்ரோ. இது நான் நேற்று சொன்னேன்ல அதே மாதிரி டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் டவுன்லோட் ஏதோ பண்ண சொன்னீங்களே. டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க, ஃபைல்ஸு, டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆனது அதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு செக்யூரிட்டி கீழே அன்பிளாக்னு இருக்கும். அன்பிளாக் கொடுத்து ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா ப்ரோ? ஓகே. இப்போ எக்ஸல் சீட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஸ்கிப் கொடுத்துட்டு ரெக்கரிங் இன்வாய்ஸஸ் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பியூ சூஸ் பண்ணுறேன். நம்ம இங்கே சர்ச் யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணிட்டு இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதை இன்வாய்ஸ் நம்பர் 111 அப்படின்னு கொடுக்குறேன். இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து 5000. நெக்ஸ்ட்டு சப்ளையருக்கு நம்ம சப்ளையர் சூஸ் பண்ணணும், யாருக்கு பே பண்ண போகிறோன்றத. இதில் நெக்ஸ்ட்டு சப்ளையர் சைட்டு அப்படியே வந்துடும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே. ஏன்னா சப்ளையர் சூஸ் பண்ணிட்டாலே சைட்டு அதில் அந்த சப்ளையருக்கு இருக்க சைட்டு ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கு. அதனால உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒன்று வந்துடுது. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் கரன்சி சூஸ் பண்ணணும். இன்வாய்ஸ் கரன்சி யூஎஸ்டி. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கரன்சி சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்வாய்ஸ் கரன்சியே பேமெண்ட் கரன்சியாக சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் எது போடுறீங்கன்னா போடலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் போடல. கேலண்டர் நேம் இங்கே தான் சூஸ் பண்ணணும். நான் ஒரு கேலண்டர் க்ரியேட் பண்ணேன் கரெக்டாக. ஆமா. அந்த கேலண்டரை இங்கே நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ கேலண்டர் நேம் என்னது, நான் என்ன க்ரியேட் பண்ணேன், பியூடின்னு நினைக்கிறேன். பியூடி மந்த்லின்னு சொல்லி அதை இங்கே சூஸ் பண்ணேன்னா கேலண்டர் நேம் இங்கே வந்துடும், ரெக்கரிங்ன்றது. நெக்ஸ்ட்டு எந்த பீரியட் டு எந்த பீரியடுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுன்றதை கொடுக்கணும். அதுவும் டபுள் கிளிக் பண்ணால் வரும். இப்போ இதில் நான் பீரியட் வந்து ஜான் கொடுக்குறேன். சர்ச் ஜான் 2026. ஓகேவா? இந்த பீரியடை கொடுத்துட்டு
இப்போ டூ பீரியட் எது வரை கிரியேட் பண்ணணும்னு கொடுக்க போகிறேன். டூ வந்து நம்ம நவம்பர் வரை கொடுத்துடலாமா? 10 இன்வாய்சஸ் கிரியேட் ஆகட்டும். நவம்பர் 2026 11 டூ பீரியட் அவ்வளோ கொடுத்துருக்கேன். இந்த பீரியட் வர எவ்வளோ இன்வாய்ஸ் கிரியேட் ஆகும்? அங்கே 5000 அமௌண்ட்டுக்கு தானே கொடுத்தேன். லைன் லெவலில் 5000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. 5000 அமௌண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் நான் இது இல்லை. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டரு பிஓ பேஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா அங்கே கொடுத்துக்கலாம். நான் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு வந்து நம்ம ஒன்று காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை செட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா பட்ஜெட்ஸ் இதெல்லாம் எல்லாமே தேவையில்லை, எல்லாம் பிஓ இருந்தால் போடுறது. ஓகே, இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறம் இதை சப்மிட் பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். இங்கே ஜென்ரேட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணேன்னா ஜெனரேட் ஆகும். இப்போ ரோ டெம்ப்ளேட் ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்டு எந்த பியூன்னு கேட்கும். ரோ இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. த நம்பர் ஆஃப் ரெக்கரிங் இன்வாய்ஸ் கிரியேட்டட் 11. ஓகேவா ப்ரோ? சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரே வாட்டி தான் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு 11 இன்வாய்சஸ் இப்போ ரீசெண்டாக இதில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பார்த்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, மேல ஆயிடுச்சு கன்ஃபர்மேஷன். ஓகே. இங்கே பாருங்க, ஓகே, ஃபைவ் எங்க தௌசண்ட் இருக்கு? 5000. ஓகே, இங்க கீழே எங்க? எனக்கு தெரியலையே இன்வாய்ஸ் ப்ரோ. தெரிலையா? இப்போ நீங்க வெறும் ஒரு இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் தெரியுது. 5000. அதுதான் தெரியுது, வேற எதுவும் தெரியலையே. இல்லை இல்லை, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகாமல் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கீழே. இது தெரியுது. இப்ப தெரியுது ப்ரோ. ம். பாத்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 11 இன்வாய்ஸ்க்கு 11 வந்துருச்சு. அதாவது இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு, இன்னும் வேலிட் பண்ணல. அக்கௌண்டிங் என்ட்ரில உள்ள கரெக்டா? ஆமா, ஜிஎலுக்கு போஸ்ட் ஆகல. இப்போ நம்ம கிரியேட் மட்டும் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து திருப்பியும் கிரியேட் பண்றதுக்கு இப்பயே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ம் இது ஓ- பாத்தீங்கன்னா இது ஏன் கிரியேட் பண்றோம்னு தெரியுதா? இது நம்ம இந்த இன்வாய்ஸை வந்துட்டு ஒரே டைமுக்கு கிரியேட் பண்ணா சி மாசம் மாசம் இதே 5000 அமௌண்ட் தான் நமக்கு தெரியும், கரெக்டா? தெரியறப்போ ஓகே. ஒவ்வொரு வாட்டி சிஸ்டம்ல கிரியேட் பண்றதுக்கு பதிலா இப்போ பாத்தீங்களா, நான் ஒரே டைம்ல அந்த ஒரு லைன் மட்டும் தான் என்டர் பண்ணேன், கரெக்டா? எந்த பீரியட் டு எந்த பீரியட் வரை வேணும். சிஸ்டமே டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த மந்த் வரை கிரியேட் பண்ணிடுச்சு. புரியுதா ப்ரோ? ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே டவுட் ப்ரோ. இப்போ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் ம் பண்ணிட்டோம், அது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டோம். ம் ஸோ இப்போ வந்து இந்த மாசம், இப்போ அடுத்த மாசம் பே பண்றதுக்கு இப்போ நம்ம எப்படி அதை எடுத்து பே பண்ணுவோம்? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. இல்ல இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாருங்க, பே பண்ணிடுமா? இல்ல இல்ல பே ஆகாது, நம்ம பே பண்ணணும். இப்போ இது வேலிடேட் மட்டும் பண்ணிட்டேன், இதோட டேட் ஜனவரி. ஓகே. ஓகேவா? இப்போ இந்த பீரியடு எங்க இருக்கு? 9th எடுத்துப்போம். இன்னும் இந்த பீரியட்லாம் நம்ம ஓப்பனே பண்ணல, ஃபியூச்சர் இன்வாய்ஸ் இது. ஓகே. இந்த பீரியட் இன்வாய்ஸை இப்போ நான் 5,5475 கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணுறேன். வேலிடேட் வேலிடேட்டட். இப்போ இதை எப்போ பே பண்ணுவோம்னா இந்த டேட் வரப்போ தான் பே பண்ணுவோம், 9/1. புரியுதா? வேலிடேட்டு ஓகே. அந்த மந்த் வரப்போ தான் வேலிடேட் பண்ணுவோம். அது வர சிஸ்டமில் இருக்கும் டிராஃப்ட் ஆர்டர் மாதிரி. அந்தந்த பீரியட் வரப்போ ஜஸ்ட் வேலிடேட் பண்ணி பே பண்ணுவோம்.
ஓ இன்ஸ்டெட் ஆஃப் அதான். ஒவ்வொரு டைமும் கிரியேட் பண்றதுக்கு பதிலா இன்வாய்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பதிலா. ஓகே. இது ஒர்க் ஈஸி இல்ல. ஒரே இப்போ எனக்கு எனக்கு என்ன ஒரே டவுட்னா, டைம்ல நீங்க என்டர் பண்ண. அதான் ம். இப்போ வந்து ஈஸி. அது ஓகே ப்ரோ. இப்போ எனக்கு என்ட்ரி இப்போ இப்போ நான் இப்போ வந்துட்டேன், நான் இப்போ இன்வாய்ஸ் பேஸ்ல வந்துட்டேன். இப்போ வந்து அந்த ரெண்ட் எடுத்து போடணும், எப்படி எடுக்கிறது? இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து நான் போடுறது? எதை? இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த இன்வாய்ஸ். இப்போ நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 கிரியேட் பண்ணிருக்கோம்ல. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஆ. இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு, ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாசம் பீரியடு ம். நம்ம போட்டோம், இப்போ அடுத்த மாசத்துக்கு போட போறோம். ஸோ நம்ம எப்படி அந்த இன்வாய்ஸ் எடுத்து பட்டுன்னு வேலிட் பண்ணுவோம்? அது மட்டும் எனக்கு, அது மட்டும் எனக்கு புரியல. இப்போ இதுல நீங்க தான் பார்க்கணும், கிரியேஷன் டேட் இருக்கும். ஓகே, இப்போ இதுல டேட் கிரியேட் இதுல பண்ணிட்டேன். கிரியேஷன் ஓகே. டேட், கிரியேஷன் டேட் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், இன்னைய டேட் இருக்கும். இப்போ இன்வாய்ஸ் சரி. 3 கிளிக் பண்ணேன்னா மார்ச் மந்த் இது. ஓ, இப்போ மார்ச் மந்த் வரும்போது இதை கிளிக் பண்ணி வேலிடேட் பண்ணா போதுமா? வேலிடேட் பண்ணா போதும். இங்க பாருங்க, டேட் இங்க இருக்கும். அந்த ஓ. இன்வாய்ஸோட டேட் 3/1/2026. அடுத்த ஓ. இன்வாய்ஸ் 4 ஓபன் பண்ணேன்னா ஜான் ஆ, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இருக்கும். இப்போ 4 ஓகே. கிளிக் ஓகே. பண்ணேன்னா ஏப்ரல் மந்த் வரப்போ இங்க பாருங்க 4/1/26. ஓகே ப்ரோ, அந்த புரிஞ்சிச்சு. மந்த்ல வேலிடேட் பண்ணி பே பண்ணுவோம். அப்படிதான், ஸோ. அப்போதான் போகும். அது வர சிஸ்டம்ல டிராஃப்ட் ஆர்டர் மாதிரி இருக்கும். ஓ, இப்போ இந்த இந்த இன்வாய்ஸ் பேஜ் போனோடனே இப்படி தான் காட்டுமா லைனா கீழே? ஆமா, லைனா காட்டும். இது அப்படியே தான் இருக்கும் வேலிடேட் பண்ணி பே பண்ற வர. ஓ. அதுதான் இந்த டவுட் தான் ப்ரோ நான் கேட்டேன். ஸோ பே ம். பண்ணும்போது எப்படி எடுத்து பே பண்றது? ஸோ அதுதான் கேட்டேன். ம். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ அப்படியே நான் சின்ன. இதுக்கு போறேன். ஓகே. இல்ல இல்ல, அது முன்னாடி ம். டவுட்டு. இப்போ வந்து நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம்ல, கிரியேட் பண்ணிட்டு ம். அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம்ல ப்ரோ. இப்போ பேமெண்ட் பண்ணும்போது இப்போ ம். போஸ்ட் லெட்ஜர் போட்ட உடனே அது வந்து அக்கௌண்டிங்கா ரெக்கார்ட் ஆயிடும்ல? ஆமா. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த மெத்தடும் பண்ணலாம். இன்னொன்று சைடில் ஒன்று இருந்துச்சு ப்ரோ, அந்த அந்த ஒரு 3 டாட் மாதிரி உங்க ரைட் சைடில் ஒன்று இருக்குல்ல, அந்த அது கீழேயும் வந்து போஸ்ட் டு அக்கௌண்டிங் போட்டுச்சு. அப்படியோ பண்ணலாம், இப்படியோ பண்ணலாம். கரெக்டு தானே? ஏன்னா டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். எங்க எங்க இருக்கு? ஓ, இது இன்வாய்ஸ் பேஜுக்குள்ள போங்கல்ல. இன்வாய்ஸ் பேஜ்லயே இருக்கும். ரீசன்ட் கிளிக் பண்ணேன்னா போஸ்ட் டு லெஜர்னு ஒரு பாக்ஸ் மாதிரி. இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா இங்க இருந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று அதே வந்து ரைட் சைடு போங்கல்ல, இந்த ரைட் சைடு அந்த சர்ச் பார்க் மேலே இருக்கு. அதுதான் ப்ரோ, கிளிக் பண்ணுங்களேன். ஆ கிரியேட் அக்கௌண்டிங் ஆ கொடுத்தாலும் அக்கௌண்ட் ஆகும். இதுவும் பண்ண, ஆனா அதான ஷார்ட் நான் போஸ்ட் லெட்ஜரு. போஸ்ட் டு லெஜர்ன்றது தனித்தனி இன்வாய்ஸ்க்கு. இதே ஓ. அக்கௌண்டிங், கிரியேட் அக்கௌண்டிங்னா ஒரு மந்த் வைஸ். இப்போ ஜனவரியில இருந்து இப்போ பிப்ரவரி, இப்போ இந்த மந்த் வரை நீங்க அக்கௌண்டிங்கே பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா தனியா ஒவ்வொன்றா எப்படி மேனுவலா பண்ணுவீங்க? பண்ண முடியாது. ஓகே. இப்போ இந்த கிரியேட் அக்கௌண்டிங் கொடுத்துட்டு ஃப்ரம் பீரியட் ஜானு எப்போ முடியணும், இப்போ மே வரை ரன் பண்ணணும்னா 2ல மே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எல்லா இன்வாய்ஸும் போஸ்ட் ஆயிடும். நீங்க ஓ. ஒவ்வொன்றா போயிட்டு போஸ்ட் டு லெஜர் கொடுக்க தேவையில்ல. ஓ, அப்போ இதை கிட்டத்தட்ட எந்த பிசினஸ் யூனிட் என்ன இது கொடுத்தாலே எல்லாமே செலக்ட் ஆகி அது போஸ்ட் ஆயிடுமா? ஆமா ஆமா, என்ன பியூக்கு நீங்க ரன் பண்ணணும் அது எல்லாம் கொடுத்தீங்கன்னா இதாயிடும். ஓ, அதாவது போஸ்ட் அதுதான். லெட்ஜர் ஒன்று ஒன்றா கொடுக்கறதுக்கு இது கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்க மொத்தமா போயிடும். ம். ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் உங்களுக்கு இது எடுக்கணும், பேட்ச் பேமெண்ட்டு. ஓகே. அதுக்கு முதல்ல நம்ம இது கிரியேட் பண்ணிடலாம். பேட்ச் பேமெண்ட்டுக்கு என்னது, பேமெண்ட் ப்ராசஸ் பிபிஆர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ப்ரோ ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கா, இல்ல எனக்கு ஸ்டெக்கா தெரியுதா? நான் போகல. இப்போதான். ஓகே. ஓகே. பிபிஆர் கிரியேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் போகிறேன். அது இங்கே பேமெண்ட் மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்.
ஓகே, மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ஸ் ரெக்வஸ்ட்னு ஒருமே. ஓகே, ப்ரொஃபைல்ஸ் போகிறேன். ப்ரொஃபைல்ஸ்லையா ரெக்வஸ்ட்னு வரும். இதை கிளிக் பண்ணுறேன். இதில் செலக்டு பில்டு ஃபார்மேட் கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இதில் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா, செலக்டு பில்டு ஃபார்மேட் கன்ஃபார்ம்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ. செலக்டில் என்ன பண்ணும்னா, என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து இன்வாய்ஸ்லாம் எடுக்கும், செலக்ட் பண்ணும். பில்டில் என்ன நடக்கும்னா, செலக்ட் பண்ண இன்வாய்ஸஸ் இருக்குல்ல, அதை வந்து மாடிஃபிகேஷன்ஸு ரீபில்டு எது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அந்த ஸ்டேஜஸில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சிஸ்டம் வந்து ஃபார்மேட் பிரிண்ட் பண்ணும்ல, செக்கா, அதுதான் அந்த ஃபார்மேட்ஸ் அதில் வரும். கன்ஃபார்மில் வந்து ஃபைனலாக நம்ம பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கன்ஃபார்ம். ஃபஸ்ட்டு இதில் நான் பேமெண்ட் பிபிஆர் தான் க்ரியேட் பண்ணணும், பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட். அது இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேமெண்ட் ப்ராசஸ் பிபிஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் சர்ச் போயிட்டு தான் இது லுக்கப்பில் இது க்ரியேட் பண்ணணும், சப்ளைன்ட்டு. ஓகே, ஓகே ப்ரோ, பேட்ச் பேமெண்ட் மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் நேம் கொடுக்குறேன், பியூடி. பியூடி அண்டர் ஸ்கோர் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் பிபிபி கிரியேட் பண்ணுறேன். கோடும் அதே சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனும் அதே சூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டுன்னு ஒன்று கேட்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் கொடுத்துக்கலாம், எஸ்டிஏ ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் டைப் எலக்ட்ரானிக்காக பிரிண்டடான்னு கேட்கும், செக் கொடுத்தனால பிரிண்டட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், கரெக்டா? ப்ரோ ஆமா ப்ரோ, அதான் நான் சொன்னும் இருந்தேன். இந்த பட் பிபிபி நான் பார்த்துட்டேன், நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோம் இது. இருக்கா? இருக்கு ப்ரோ, நம்ம நொடி எதுல கூட இருக்கா இந்த இன்ஸ்டன்ஸ்? இதை வச்சுதான் ஒரு பேவே பண்ணேன் இன்னைக்கு. ஆமா இருக்கு. ஓகே, அப்ப நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது இருக்கே சரி, ஆல்ரெடி, நான் நான் இது ஆனா திரும்ப கிரியேட் சொல்ல பண்ணேன். இருந்தேன், சரி எதுக்கு அதான் விட்டுட்டேன். இப்பதான் நீ கேட்டு. ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. நீங்க செட்டப்ஸ்லாம் கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட், முடிச்சிட்டீங்க ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ, இந்த ஒரு சில இது வரப்போ அடிஷ்னல் செட்டப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே. அதுக்காக தான் நான் உள்ள வந்தேன், இல்லாட்டி நான் இது வந்திருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் ப்ரோ, பேமெண்ட் மட்டும் பார்க்குறேன். இதுல ஓகே. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ். ஓகே, பேமெண்ட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம் இதை. பே குரூப் போகிறோம். ஓகே, அது எங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்கப்ஸில் போயிட்டு பே குரூப்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. பே குரூப்னா என்னன்னா, நம்ம குரூப் பண்ணுவோம். இந்த சப்ளையர்ஸ்லாம் இன்வாய்ஸ் இருந்தால் பே பண்ணிவிடு ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்லி
பே குரூப் பண்ணுறோம் ஓகேவா? இப்போ நான் ஏபிசின்னு ஒரு சப்ளையர் இருக்குன்னா அந்த சப்ளையருக்கு எத்தனை இன்வாய்ஸ் இருந்தாலும் அந்த சப்ளையரை குரூப் பண்ணி அந்த சப்ளையருக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிடணும் டியூ டேட் வந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்து நான் சிஸ்டமில் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வரப்போ பே ஆகிடும். அதை எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சப்ளையரை வச்சு நம்ம குரூப் பண்ணலாம். மேனேஜ் பேபிள் லுக்கப்ஸ் போகிறேன். மேனேஜ் பேபிள் லுக்கப் மேனேஜ் பேபிள் லுக்கப்ஸ் போயிட்டு இதில் லுக்கப் டைப் நீங்கள் சர்ச் பண்ணணும். என்ன டைப்பு? பே குரூப்னு சொல்லி பே குரூப் பே குரூப் ஜி போடுறேன். பே குரூப்னு வந்துச்சா? இந்த பே குரூப்பில் கீழே வந்தீங்கன்னா ஒரு சப்ளையருக்குன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இங்கே லுக்கப் கோடு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா பியூடி சப்ளையர்ஸ். இந்த சப்ளையர் குரூப் வந்துச்சுன்னா இது எல்லாத்துக்கும் பே ஆயிடணும்னு சொல்லி இங்கே காமன் செட் யூஸ் பண்ணுறேன். சீக்வன்ஸ் எதுவும் தேவையில்ல, ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு நேம் பியூடி சப்ளையர் சூஸ் பண்ணிட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். ஓகே, இப்போது சேவ் பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை லுக்கப்பில் நான் கோட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த குரூப் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பே ஆகணும்னு சொல்லி. ஆனால் அது எப்படி சப்ளையரோட அட்டாச் பண்ணாமல் எப்படி பே ஆகும்? ஆகாதுல்ல. அதுக்காக இப்போ நான் குரூப்பை கொண்டு போய் சப்ளையரோட அட்டாச் பண்ண போகிறேன். அது எங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் போய்டும். நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்ஸு சப்ளையர்ஸ் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுற சப்ளையர் நேம் வந்து அட்வான்ஸ் கால் நினைக்கிறேன். மேனேஜ் சப்ளையர்ஸில் போயிட்டு அட்வான்ஸ் அட்வான்ஸ் கார்பரேஷன்ஸ் இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் எடிட் கொடுத்து இன்வாய்ஸிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்கன்னா சைட் செட்டிங்ஸில் இருக்கும். சைட் லெவலில் தான் இன்வாய்ஸிங் வரும். சைட்ஸ் போயிட்டு இதில் எடிட் கொடுக்குறேன். ஒரே ஒரு சைட் தான் இருக்கு. எடிட் கொடுத்து இப்போ இன்வாய்ஸிங் பேஜ் போகிறேன். இங்கே இன்வாய்ஸிங் இருக்கா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பே குரூப்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்க. பே குரூப் கரெக்டா? இந்த பே குரூப்பில் நான் கிரியேட் பண்ணேன்ல அங்கே ஒன்று என்ன கிரியேட் பண்ணேன்? பியூடி சப்ளையர்னு சொல்லி ம். இங்கே அட்டாச் பண்ணிட்டேன்னா இந்த பியூடி சப்ளையர்னு சொல்லி நான் இது பேமெண்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது இதை அட்டாச் பண்ணிட்டேன்னா ஈஸியாக உங்களுக்கு பே ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை சேவ் கொடுக்குறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா இப்போது உங்களுக்கு பே குரூப் கிரியேட் பண்ணிட்டேன் பே பண்ணுறதுக்கு. இப்போ இந்த குரூப்பை வச்சு நான் என்ன பண்ணலான்னா இன்வாய்ஸ்லாம் குரூப் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு இது பேமெண்ட் ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு பே டேட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இன்வாய்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் பண்ணியிருக்கிறது என்னன்னு ஒரு பே குரூப் ஒன்று ஒன்றும் கிரியேட் பண்ணேன் இதான் கிரியேட் லுக்கப்பில் பண்ணி போய் அட்டாச் பண்ணியிருக்கீங்க. அதை கொண்டு வந்து இந்த சப்ளையரோட அட்டாச் பண்ணியிருக்கேன் சைட் லெவலில். அவ்வளோதான், ம். வேறு எதுவும் ஓகே. பண்ணல. இப்போ அதை எங்கே போய் காட்டலாம்னா இதுக்கும் பேட்ச் பேமெண்ட்ஸ் குழப்பிக்காதீங்க, அது காட்டுறேன் உங்களுக்கு. சரி. இப்போ இந்த பேபிள்ஸ் போயிட்டு இன்வாய்ஸிங் இருக்குல்ல, இன்வாய்ஸில் போயிட்டு இப்போ ஒரே ஒரு இன்வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு போடுறேன். அதில் பே குரூப் பாருங்கள், நான் கிரியேட் பண்ண பே குரூப் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பிஸ்னஸ் யூனிட் வந்து யூஎஸ் ஒன் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சப்ளையர் வந்து அட்வான்ஸ்.
இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிடுறேன் ப்ரோ. இதே மாதிரி ஒரு 5 மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி வைங்க நாளைக்கு பே பண்ணுறதுக்காக. இந்த இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி. ஓகே. ம். இல்ல என்னோட இது பண்ணி பண்ணவா? இதுலயே பண்ணுங்க, இதே இதில். இந்த இப்போ நான் இது யூஸ் பண்ணிருக்க இன்ஸ்டன்ஸில், ஏன்னா இதில் அதான் தான் ம். தேவைப்படும். இதில் நான் இன்வாய்ஸ் நம்பர் தரேன். அதே இன்வாய்ஸை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் போட்டு பண்ணிக்கோங்க. அந்த இன்வாய்ஸ் மட்டும் பண்ணி கொடுங்க எனக்கு. சரி. நாளைக்கு நான் பேட்ச் பேமெண்ட்ஸ் முடிச்சிட்டேன்னா அதோட முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ இன்வாய்சஸ் வேணும் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே. 2190 190. இப்போ சேவ், வேலிடேட், வேலிடேட். இப்போ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் போயிட்டு மேனேஜ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணேன்னா இதில் நான் கிரியேட் பண்ண பே குரூப் காட்டும் பாருங்க. பே குரூப் காட்டுதா? பியூடி சப்ளையர்னு. ம், ஆமா. அதான் ப்ரோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேமெண்ட்ஸ் போயிட்டு பேட்ச் பேமெண்ட் ரன் பண்ணுறேன். இந்த ஒன்று தான் இன்வாய்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். பரவாயில்ல, இதுக்கு நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பேமெண்ட்ஸ் போயிட்டு இப்போ இதில் டாஸ்க் போயிடணும். இவ்வளோ நாள் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம், கிரியேட் பேமெண்ட். இப்போ என்ன பண்ணணும், சப்மிட் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே நேம் சூஸ் பண்ணணும். என்ன நேம்? பியூடி பேமெண்ட் ப்ராசஸ் பிபிஆர். இதுதான் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்னு சொன்னேன். ஓகேவா ப்ரோ? இதில் பே த்ரூ டேட் வந்து எது வர, ஃப்ரம் டேட் எதுல இருந்துன்னு சொல்லி. ஃப்ரம் டேட்டும் நான் இன்னே டேட்டே வைக்கிறேன். ஓகே, ஃப்ரம் டு டேட் ரெண்டும் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, டேட் பேசிஸ் வந்து டியூ டேட் பேஸ் பண்ணி வைக்கணும். ஓகேவா? டியூ டேட்னா அப்போ தான் இன்வாய்ஸ் டேட்டை வச்சு எடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ பே குரூப்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து நம்ம இப்போ பே குரூப் கிரியேட் பண்ணோம் கரெக்டா? பியூடி சப்ளையர். இப்போ பியூடி சப்ளையருக்கு நம்ம ஒரு இன்வாய்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்டா, அந்த அட்வான்ஸ் கார்ப்ன்ற சப்ளையர். ம். இப்போ இந்த பே குரூப் எந்தெந்த சப்ளையருக்குலாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ளையருக்கு இருக்க இன்வாய்ஸ் எல்லாத்துக்குமே பே ஆகும். புரியுதா இது இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு? ம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேங்க் அக்கௌண்ட் பேஜ் வரேன். பேமெண்ட் அண்டு ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் வந்தேன்னா இங்கே பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஏன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து போகணும் அப்படின்றது. இப்போ இதில் நான் இதை சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் கரெக்டா? ம், இருக்கும் பாருங்க கீழே. இது வேற இன்ஸ்டன்ஸ் ப்ரோ. ஆமா, இது வேற இன்ஸ்டன்ஸ் ப்ரோ. ப்ரோ இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் தானே யூஸ் பண்ணீங்க, நான் கால்ல கூட பண்ணேன் ப்ரோ. இருங்க பாக்குறேன், இருக்குமா? எனக்கு வந்து இல்லையே ப்ரோ. ப்ரோ நீங்க அதான் பட் சொன்னேன். சரி பிபிபி ஓகே. தானே போட்டீங்க? பியூடி அதான் அதான். பிஓடி 3 பி போட்டிருந்தீங்க. எதுவும் வரலையா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்ளை கிரெடிட்ஸ் அப் டு, இதுல ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பேமெண்ட் ஃபைல். நீங்க சப்மிட் பண்ணோனையுமே உங்களுக்கு பேமெண்ட் ஃபைல் இமிடியேட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்தாதான் கிரியேட் ஆகும். ஓகே, இங்கே கொடுத்துட்டு எதுவுமே கொடுக்க தேவையில்ல, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் ஃபைல் வந்து ரன் ஆகும். அது எங்க பார்க்கலாம்னா இங்க பாருங்க. இப்போ இங்க மேனேஜ் பேமெண்ட் டாஸ்க் கிளிக் பண்ணி மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் பியூடி கரெக்டா. இதில் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து பெண்டிங் ரிவ்யூவில் இருக்குது. இங்கே ஆக்ஷன்ஸில் இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போனோம்னா ஒரே ஒரு செலக்டரில் பாருங்கள் ஒன்று இருக்குது.
ஏன்னா ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே ஒன்று கிரியேட் பண்ணோம்ல அட்வான்ஸ் ஆமா. கார்ப்பில் 2290. அது இப்போ சப்மிட் பண்ணேன்னா இந்த இன்வாய்ஸ் இதில் கீழே மல்டிபிள் இன்வாய்ஸஸ் காட்டும் உங்களுக்கு. இப்போ கால்குலேட்டிங் வித்ஹோல்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆனோடனே ஆக்ஷன்ஸில் ஒரு ஐகான் வரும். இதுதான் பேட்ச் பேமெண்ட் ப்ரோ. இப்போ இது ஒவ்வொரு ஸ்டேஜஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்டேட்டஸ் பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட் செலக்டடு அப்படியே மாறிட்டே இருக்கும். அசைன்மெண்ட் கம்ப்ளீட்டு. ஸ்டேஜ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஏன் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த பேமெண்ட். ஏன்னு பார்க்குறேன். இந்த காம்பினேஷன் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட் பேமெண்ட் மெத்தட் கரன்சி பேங்க் பார்த்தீங்களா, இந்த இதனால நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. இதுவே நீங்கள் கரெக்டாக எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாது, பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிருக்கும் இதில். அதான் அதுக்கேத் இப்போ அந்த பிசினஸ் யூனிட் ஏத்த பேங்க் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் எல்லாமே கரெக்டா இருந்தா தான் இந்த மாதிரி ஆகும். ஆமாம் ஆமாம், ஏன்னா ஓ. நான் சூஸ் பண்ண பியூ ஒன்று பேமெண்ட் மெத்தடு வேற, கரன்சி ஓகே. வேற, பேங்க் அக்கௌண்ட் வேற ரூலில் யூசேஜ் ரூல்லாம் இருக்குது. அதனால எதுவுமே மேட்ச் ஆகாதனால இதாயிடுச்சு, ஓ. டெர்மினேட் ஆயிடுச்சு. ஃபெயில்டு ம். டாக்குமெண்ட். இல்லாட்டி சக்சீட் ஆயிடும். ஓகே அதுக்கு தான் ஓகே. சொன்னேன், நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஓன் செட்டப்ஸ், அதில் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிச்சிருவேன். அதான். ஓகே ஓகே. சரி ஓகே. ம். ஓன் பிஓ ஓன் இது பண்ணிட்டு நீங்கள் நீ நாளைக்கு கேட்டிருந்தா கிளாஸ் வரும்போது கொடுத்துருப்பேன் ப்ரோ. நான் வச்சிருக்கேன். ம் 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 ம். நான் அதை ட்ரை இன்னும் இப்போ பண்ணி 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடிச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வரலைன்னா நாளைக்கு சொல்லுங்க, உங்கள் ஓன் இதில் நான் இதை போட்டு ரன் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதோட ஏபி முடிஞ்சிச்சா? ஏபி முடிஞ்சுச்சு ப்ரோ. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து இப்போ இது வந்து எனக்கு ஓகேவாயிடுச்சுன்னா இப்போ நாளைக்கு வந்து ஏஆரா? கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, எனக்கு ஏஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல ப்ரோ. ப்ரோ எனக்கு ஏஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஓகே ஓகே ப்ரோ, இது கேஷ் மேனேஜ்மெண்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காரு. இல்ல, நான் ஏஆர் அவர் சார் கிட்ட எடுப்பாருன்னு பேசுறேன். நினைக்கிறேன். அதான் அவரு ஏஆர் தான் அவங்க எடுப்பாரு. எடுப்பாங்களா? ஆமா ஆமா. ஐயோ. சரி ஓகே. ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, வீட்ல அதான் இந்த கம்பெனிக்கு போக சொன்னாங்க மாமா. ஸோ அதால ம். ஏஆர்ஏபி ஜிஎல் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கும். சிஎம் வேணாம், அது வந்து ஃப்ளோ மட்டும் சும்மா லைட்டா பார்த்தா போதும் அப்படின்னாங்க. ஸோ இல்ல இல்ல, அதுக்கு அது தான். 2 நாள்ல முடிஞ்சிரும் கேஷ் மேனேஜ்மெண்ட்லாம். அப்படியா? ஒரு 40 மினிட்ஸ் இருந்தா போதும். ஓ, அவ்வளோதான். இது எஃப்ஏ. அதெல்லாம் பெருசு. ரிசீவபிள்ஸும் எஃப்ஏவும் பெருசு. ஓ. இது நடுவுல சின்ன மாடியூல் இது. சிஎம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் மேக்ஸிமம். ஒரு வாரம் ஓகே மேக்ஸிமம் அதிகம். ம். ஓகே, நான் சார் கிட்ட பேசுறேன் ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.